தருமபுரி அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பள்ளி மாணவியிடம் அத்துமீறிய ஆட்டோ ஓட்டுநர் சிக்கியது எப்படி? தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே அந்த 15 வயது பள்ளி மாணவி பெற்றோருடன் வசித்து வந்தார். 11ஆம் வகுப்பு படித்து வந்த அந்த மாணவி வழக்கம் போல் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது மாணவி பள்ளிக்கு சென்று வருவதை ஆட்டோ ஓட்டுநர் வினோத்குமார் என்பவர் அடிக்கடி நோட்டம் விட்டு வந்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி பள்ளிக்கு சென்ற மாணவியிடம் பேச்சு கொடுத்த வினோத்குமார் அவரை ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு அப்பகுதியில் உள்ள மலைக்கோவிலுக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது அவர் அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தால் பயந்து போன அந்த மாணவி அதன் பிறகு பள்ளிக்கு செல்வதையே தவிர்த்திருக்கிறார். பள்ளிக்கு தொடர்ந்து மட்டம் போட்டு வந்த மாணவியை கவனித்த தாய் மகளிடம் என்ன நடக்கிறது, என்ன நடந்தது என விசாரித்துள்ளார். அப்போது மாணவி தனக்கு ஆட்டோ ஓட்டுநர் பாலியல் தொல்லை கொடுத்த விஷயத்தை தாயிடம் தெரிவித்துள்ளார். அதை கேட்டு கொந்தளித்து போன மாணவியின் தாய் பெண்ணாகரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்று புகாரளித்துள்ளார். வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆட்டோ ஓட்டுநரை பிடித்து விசாரித்த போது குற்றச்சாட்டில் உண்மை இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து வினோத்குமார் மீது போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மாணவியை அழைத்துச் செல்ல பயன்படுத்தி அவரது ஆட்டோவையும் பறிமுதல் செய்தனர். ஆட்டோ டிரைவர் ஒருவர் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.